சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே குரு பகவான் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. ஆனால் சனி பகவான் 8ஆம் வீடான அஷ்டமத்து ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. ஸோ அஷ்டமத்து சனியாக இந்த வருஷம் ஆரம்பிச்சிருச்சே, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திடும், இல்லை நிறைய பிரச்சனைகள் வந்துடும் அப்படின்னு நிறைய நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன்னா குரு உங்களுடைய இந்த வருஷம் முழுவதுமே ரொம்ப ஒரு நல்ல நிலையில் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் உங்களுக்கு அஷ்டமத்து சனியால் பிரச்சனைகள் வந்தால் கூட குருவோட நிலை சாதகமாக இருக்கிறதால உங்களை கம்ப்ளீட்டாகவே ப்ரொடெக்ட் பண்ணிடுன்னு சொல்லிடுவோம். அது ஒரு பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி குரு ரொம்ப சிறப்பான நிலையில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அஷ்டமத்து சனியால் வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாத்தையுமே அது தடுத்து நிறுத்திடும். இந்த அஷ்டமத்து சனியால் என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அதிகமான உழைக்க வேண்டியிருக்கும். அதாவது வேலை பார்க்குற இடத்துல ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எந்த அளவுக்கு நீங்கள் வேலை பார்த்தாலும் அதுக்குரிய ஊதிய உறைவு, அதே மாதிரி பதவி உயர்வு அப்படிங்கிறது குருவோட நிலை மிகவும் சிறப்பாக இருக்கிறதால அது ரெண்டுமே கிடச்சிரும். ப்ரொமோஷன் ஈஸியாக வந்துடாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரும். ஏன்னா சனி 8ல் இருக்குது. ஸோ எதுவுமே உங்களுக்கு சுலபமாக கிடச்சிடாது. ஆனால் ஊதியத்துக்கு எவ்வளோ தான் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்குரிய ஊதியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். நல்ல போனஸும் கிடைக்கும், நல்ல ஹாப்பியாக இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது வீடு வாங்கணும்னு நினச்சா கூட இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலே அது வாங்கி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். லோனே கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா குரு இனிமேல் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குரு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்குது. 12ஆம் வீடான விரயஸ்தானத்துக்கு ஜூன் மாதத்துக்கு வந்தாலும் அதுவும் சுபவிரயங்களை தான் கொடுக்க போகுது. சுபவிரயமாக இருக்கிறதால அந்த பீரியடும் உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. அதாவது இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட 10 மாதம், அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து அக்டோபர் 31 வரைக்கும் குரு உங்களுக்கு மிகவும் நல்ல நிலையில் தான் இருக்க போகுது. அதனால உங்களுக்கு நிறைய நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள், இல்லை ஆடம்பர செலவுகள், இல்லை ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், இல்லை ரொம்ப நாளாக மேரேஜ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க, உங்களுக்கு எப்படா மேரேஜ் ஆகும் நினச்சிட்டு இருந்தீங்க, அதெல்லாமே உங்களுக்கு எப்போ செட்டில் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதத்தில் ஃபுல்லாகவே உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லாமே நல்லதெல்லாமே நடந்துடும். சனியும் அப்போ ஜூலை மாத கடைசியில் வக்கரமாயிருவார். வக்கரமாகும் போது 8ல் இருக்கிறவங்க வக்கரமான உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு வந்து சேரும். அதனால சிம்மராசிக்காரங்க அஷ்டமத்தில் சனி இருக்கேன்னு நினச்சி வருத்தப்பட தேவையில்லை. குரு உங்களுக்கு என்னதான் அஷ்டமத்து சனியால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனையும், அதை தாண்டி உங்களுக்கு நல்லது ஒரு பணவரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்க போகுது. ஸோ ஆக மொத்தத்தில் சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த முதல் 10 மாதம் நன்றாக தான் இருக்க போகுது. கடைசி ஒரு மாதம் மட்டும்தான் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவிடுவதற்கு திருச்செந்தூரில் இருக்கிற முருகனை வழிபட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கும்.